வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் சிறந்த தத்துவ ஞானி. இந்திய வரலாற்றின் தலைசிறந்த ஆளுமைகளில் ஒருவராக சாணக்கியர் கருதப்படுகிறார். ஆச்சாரிய சாணக்கியர் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதினார். சாணக்கிய நீதி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மனிதர்களால் பின்பற்றக்கூடிய பல விதிகளை குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் தனது பணிக்கும் பொறுப்புக்கும் இடையில் சமநிலையை பேணும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. ஆச்சாரியர் கூறுகையில், முதுமை என்பது ஒவ்வொரு நபரும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ விரும்பும் வாழ்க்கையின் கட்டமாகும். இக்கட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க ஒரு நபர் முன்னதாகவே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. இவற்றை செய்வதன் மூலம் முதுமையிலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். முதல் விதி, பணத்தை சரியாக முதலீடு செய்ய வேண்டும். உங்களிடம் பணம் இருக்கும் வரை உங்கள் உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள். ஆனால் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு வெளியேறுகிறார்கள். ஒரு நபர் வயதடையும் போது இது அதிக துக்கத்தை தருகிறது. எனவே பணத்தை எப்போதும் நன்றாக முதலீடு செய்ய வேண்டும் என்கிறார் சாணக்கியர். நீங்கள் பணத்தை சேமித்தால் உங்கள் வயதான காலத்தில் உங்கள் உதவிக்காக யாரையும் அணுக வேண்டியதில்லை. இரண்டாவது விதி, ஒழுக்கம். எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்து ஒழுக்கத்துடன் தங்கள் அன்றாட வழக்கத்தை கடைபிடிப்பவர்கள் ஒருபோதும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்கிறார் சாணக்கியர். அத்தகைய நபர் தனது எல்லா இலக்குகளையும் அடைகிறார். மூன்றாவது, உதவி. தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிறார் சாணக்கியர். தொண்டு மற்றும் கருணை ஆகியவை மிகப்பெரிய நற்பண்புகளாகும். இன்று உங்கள் உதவி உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. நல்ல காலத்தில் செய்யும் நற்செயல்களால் உங்கள் முதுமை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கழிகிறது. எனவே மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் நீங்கள் தயாராக இருங்கள். நான்காவது, குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக இருத்தல். வயதான காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக இருந்தால் முதுமை சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து செல்லும் என்கிறார் ஆச்சாரியர். முதுமையில் பேரக் குழந்தைகளுடன் இருப்பதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. 5, ஆரோக்கியம். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது வேலையை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் செய்யும் பழக்கத்தில் இருந்தால் அவர் வயதான காலத்தில் சிக்கல்களை சந்திக்க மாட்டார். சீரான உணவு பழக்க வழக்கங்கள், வழக்கமான நேரத்தில் தூங்குதல் மற்றும் எழுந்திருத்தல், உடற்பயிற்சி செய்தல் போன்றவற்றுடன் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் உடலை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இளமையில் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் செய்வது முதுமையை மோசமானதாக மாற்றிவிடும். இளமையில் முழு ஆற்றலையும் செலவழிப்பவர்கள் முதுமையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே இளமையில் உங்கள் உடலை கவனித்து போதை மற்றும் கெட்ட பழக்கங்களை தவிர்க்கவும். இது வயதான காலத்திலும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்கிறார் சாணக்கியர். 6வது, திருப்தி உணர்வு. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் மற்றும் பொருள் இன்பங்களை சேர்த்தாலும் நீங்கள் அதில் திருப்தி அடையவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்றதாகும். எனவே உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை வைத்து திருப்தியாக இருங்கள் மற்றும் கடவுள் உங்களுக்கு வழங்கியதற்கு நன்றியுடன் இருங்கள். இதன் மூலம் நீங்கள் உங்கள் முதுமையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். சாணக்கியர் கூறியது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கீழே பதிவிடவும் நண்பர்களே. இந்த காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி.